Hey guys, welcome to Rahul Randam. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா Realme 6 Proல Realme UI 2.0 அப்டேட்டுக்கு அப்புறமா வந்திருக்கிற இந்த புதிய அப்டேட்டை பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ என்னென்ன விதமான இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன விதமான புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். Realme 6 Proல Realme UI 2.0 அப்டேட்டுக்கு அப்புறமா வந்திருக்கிற இந்த புதிய அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ இதுல நமக்கு மெயினா சில விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பா இது பாத்தீங்கன்னா 834 MB க்கான அப்டேட் அப்படினு கூட நம்ம சொல்லலாம். சோ பெரிய அளவான ஸ்டோரேஜ் பிடிக்கிறதுனால கண்டிப்பா சில விஷயங்கள்லாம் மாத்திருப்பாங்க அப்படின்றத நாம இங்க எதிர்பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் மெயின் அப்டேட் எதுன்னு கேட்டிங்கனா இந்த செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவதா ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததா சொல்கிறாங்க. அதாவது Realme 6 Proவில் நம்ம பவர் ஆஃப் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் அக்கேஷ்னலாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட மொபைலில் அந்த மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ இதுமேல் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவதா கால்ஸ் அப்படின்ற விஷயத்தில் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம கால் பண்ணி பேசும்போது சில இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த இஷ்யூஸ் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ அதாவது என்னோட Realme UI 2.0 அப்டேட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே ஐபட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம Realme UI 1.0வையும் 2.0வையும் ப்ராக்சிமிட்டி சென்சார் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் வந்து Realme UI 2.0 வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஒர்க் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்த்துருக்கலாம். Realme 3 Proல 10 டைம்ஸ் நான் இப்படி காதில் வைக்க சொல்ல கிட்டத்தட்ட 10 டைம்ஸும் அது வந்து பாஸ் ஆகிடுச்சு. அதாவது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. Realme UI 2.0 அப்டேட் பண்ணப்பட்ட Realme 6 Pro அந்த மொபைலில் அதே மாதிரி கால் பண்ணிவிட்டு காதாண்ட ஒரு 10 டைம் கிட்டே எடுத்துகிட்டு போனேன். அப்போ என்ன ஆச்சுன்னா 10 டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 இல்லை 8 டைம் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகலை. அண்ட் இப்போது அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்ம பண்ண டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 10 டைமும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ் தான் அது வந்து பாஸ் ஆகிடுச்சு. 2 டைம்ஸ் வந்து அது வந்து பாஸ் ஆகலை. கால் பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இங்கே முக்கியமான நிறைய அப்டேட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில பேர் வீடியோ கால் பண்ண போதெல்லாம் ஸ்பீக்கரில் வாய்ஸ் வராமல் இயர்பீஸில் வாய்ஸ் வந்ததெல்லாம் நிறைய பேர் இஷ்யூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கால்ஸ்லாம் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாலாவதா கேமரா சைட்லேயும் ஒரு சின்ன இஷ்யூவை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எனக்கு தேவையான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். நீங்கள் வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஜூமை மாற்றினீங்கனாலோ இல்லை வைட் ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணாலோ கேமரா பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகி நின்று போயிடும். அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் வச்சு பேன் பண்ணி அப்படி எப்படி பார்த்துட்டு இருந்தால் கூட எப்போனா ஒரு டைம் கேமரா பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஹேங் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகி நின்று போன மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நடந்துருக்கு. லாஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா காஞ்சிநகிரி ட்ரிப் போயிருந்தேன். அப்போது வந்து Realme 6 Proவில் தான் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க சொல்ல திடீர்னு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அப்புறம் தான் கவனிச்சா இது வந்து கேமராவில் தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. அண்ட் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃபைல்ஸில் போயிட்டு என்ன விதமான ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் ஃபைலில் போய் பார்த்தேன். அப்போ வந்து பாதி வீடியோ கிட்ட ஒழுங்காக வந்திருந்தது. அண்ட் பாதி வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு வேளை இது வந்து ஓவர் ஹீட்டிங்கால தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அண்டு இப்போது அந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்டு நான் இந்த டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணணும் சொல்லியும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸும் நான் கவனிக்கலை. அண்ட் அஞ்சாவதாக ஒயர்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சில இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒய்ஃபைஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சொல்ல அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்ருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னோட மொபைல் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே ஃபேஸ் பண்ணல நானே. பிகாஸ் நான் அவ்வளோவா ஒய்ஃபையே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை சரி பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க.
மொபைலோட வால்யூமும் ஏர்பாட்ஸோடைய வால்யூமும் வந்து ஒன்றா மேட்ச் ஆகாமல் தனித்தனியாக இருந்ததா சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஏர்பாட்ஸில் வால்யூம் ஏற்றினா அது ஏர்பாட்ஸில் மட்டும்தான் வால்யூம் ஏறுற மாதிரி இருந்தது. மொபைலில் வால்யூம் ஏற்றினா மொபைலில் மட்டும்தான் வால்யூம் ஏறுது. ரெண்டுமே ஒரே டைமில் வால்யூம் ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சில இஷ்யூஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் ஏர்பாட்ஸ் வச்சில்ல, பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டு நெக் பேண்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணேன். ஸோ இது வரைக்கும் சரி நான் வந்து யூஸ் பண்ண சொல்லலாம். ஹெட்ஃபோன்ஸில் வால்யூம் ஏற்றும் போது ஹெட்ஃபோனில் மட்டும்தான் வால்யூம் ஏறும், மொபைலில் வால்யூம் ஏறாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்தது. அண்டு இப்போது பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் சரி பண்ணதுக்கு அப்புறமா நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல கரெக்டாக ப்ளூடூத் ஹெட்செட்டில் நம்ம வால்யூமை ரைஸ் பண்ணும்போது மொபைல்லையும் ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூவையும் சரி பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக 6வது அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போடுறீங்கன்னா அந்த ஸ்டோரியை வந்து சேவ் பண்ணுவீங்க. அந்த சேவ் பண்ணும்போது ஒழுங்காக சேவ் ஆகாமல் இருந்ததா லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேவ் பண்ணும்போது எதுவுமே ஸ்டக் ஆகாமல் சேவ் ஆகாமல் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக இப்போ சேவ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமான சில இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையே நான் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எந்தெந்த விதமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருந்தாலும் இன்னமும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது இந்த Realme UI 2.0வில். ஸோ இதெல்லாம் இன்னமும் அவங்க சரி பண்ணணும். இந்த அப்டேட்டில் இவ்வளோ தான் சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அளவு சரி பண்ணாலும் ஓரளவு நல்லாவே சரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன விதமான இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் மற்றவங்கலாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதை முக்கியமாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னாலும் மறக்காமல் மற்றவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நானும் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் நீங்கள் இன்னொன்று இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அண்டு க்ளப் ஹவுஸ்லலாம் இருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.